வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது பிஜிடிஆர்பி 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அக்கார்டிங் டு இன்புட் டு த கம்பைலர் ஃபேஸ் தட் ப்ராசஸ் இட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் கொஸ்டினை வந்து கவனமாக பார்த்தோம் அப்படின்னா இன்புட்டா அவுட்புட்டா அப்படிங்கிறத இதில் பார்க்கணும். பிகாஸ் இது வந்து சிம்பிள் கொஸ்டின் தான், பட் என்ன இன்புட்டா அவுட்புட்டாங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். ஓகே, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் ஸ்ட்ரீம் வந்து எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா லெக்சிக்கல் அனலைசருக்கு தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ டிக்கு வந்து 3 அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் வந்து டோக்கன் ஸ்ட்ரீம். இந்த லெக்சிக்கல் அனலைசர்லேருந்து வர டோக்கன் ஸ்ட்ரீமை நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னா சின்டாக்ஸ்க்கு கொடுப்போம் இல்லையா. சிக்கு வந்து 4. தென் இதோட அவுட்புட்டான சின்டாக்ஸ் ட்ரீயை வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சிமாண்டிக் அனலைசருக்கு கொடுப்பாங்க. ஸோ ஏக்கு வந்து 2. தென் இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு இன்புட்டாக போகும் அப்படின்னா கோட் ஜென்ரேட்டருக்கு இல்லையா. ஸோ பிக்கு வந்து 1. ஸோ D3 C4 A2 B1 அப்படிங்கிறது பார்க்கலாமா. ஸோ எப்படி பாருங்க, ஏக்கு வந்து 2, ஏக்கு 2 எங்கே வருது, ரெண்டு இடத்துல நமக்கு வந்து 2 வருது இல்லையா. பிக்கு 1ஆ 4ஆ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிக்கு வந்து 1 தான் நமக்கு குடிச்சிருக்கு. ஸோ பிக்கு வந்து 1 வர்றது வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாமே நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக தான். இது நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ப்ரீவியஸ் திங்ஸ் வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அதையும் நம்ம வந்து பேரலாக ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ரீகால் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் நான் திருப்பி சொல்வேன். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ரீகால் பண்ணும்போது எதுவும் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எல்லாமே மறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆயிடுவோம். எல்லாருக்குமே 100% வந்து எல்லாருக்குமே வந்து ஒன் டே பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியே 100% நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஆஃப் இருக்கும். முக்கால்வாசி கூட மறந்து போயிடும். ஒரு கால்வாசி தான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ அதை நம்ம ரீகால் பண்ணும்போது ஒரு 50% நெக்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம வந்து ரீகால் பண்ண தான் நமக்கு வந்து 100% வந்து மைண்டில் இருக்கும். ஸோ நம்ம படிக்கிறத விட ரீகால் பண்ணி அதை அப் டு டேட் வந்து நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே வந்து ஒரு அந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஓகே, அதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லேர்னிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் இன்வோக்ட் ஆட்டோமேட்டிக்லி when the objects are created. நெக்ஸ்ட் பாருங்க, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் do not have return types, not even void, and therefore they cannot return values. And constructors cannot be inherited through a derived class, can call the base class constructors. And constructors can be declared as virtual. ஓகே, இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் ஆப்ஷன் டி ஆனால் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கேன் பி டிக்ளேர்ட் அஸ் விர்ச்சுவல் மட்டும்தான் ஃபால்ஸ். மற்றபடி எல்லாமே வந்து கரெக்ட் தாங்கிறதுனால நமக்கு ABC ஒன்லி ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், which one of the following statements are correct? Granularity is the size of data item in database, correct.
two operations in a schedule are said to be conflict if they belong to the same transaction. இது வந்து நமக்கு தெரியும். கண்டிப்பா வந்துட்டு ஒன் ஆஃப் த பாயிண்ட் இல்லையா, டூ ஷெடியூல்ஸ் வந்து செட் டு பி கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து டூ ஆப்ரேஷன்ஸ் in a schedule are said to be conflict if they belong to the same transaction. ஓகே, டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்தாதான் நம்ம வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன், அப்புறமா சேம் டேட்டா ஐட்டம், தென் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சேம் டேட்டா ஐட்டமாக இருக்கணும். அப்புறமா அட்லீஸ்ட் ஒன் ஆப்ரேஷன் வந்து ரைட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம டூ ஆப்ரேஷன் இன் ஷெடியூல்ஸ் ஆர் செட் டு பி கான்ஃப்ளிக்ட் இஃப் தே பிலாங் டு சேம் டிரான்சாக்ஷன். ஒரே டிரான்சாக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோங்கிறப்ப இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், டூ ஷெடியூலர்ஸ் ஆர் செட் டு பி கான்ஃப்ளிக்ட் ஈக்குவலண்ட் if the order of any two conflicting operations is the same in both schedules. Okay, அதுவும் கரெக்ட் தான். Right operations which are performed without performing right operations are called blind rights. Blind rightனா என்னது? Without performing read வந்து ரைட் ஆச்சுனா தான் இது. ஸோ இது மட்டும்தான் ராங்குங்கிறப்போ நமக்கு வந்து ஏபிசி ஒன்லி ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். Next, multiplexers combine 400 kilobits per second channels using a time slot of 2 bits. What is the bit rate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ bit rate அப்படின்னா என்னது, நமக்கு 400 kbps சேனல்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ 4 into 100 அதை தான் நம்ம எடுத்துக்கணும். 400 kilobits per second. இதில் வந்து டைம் ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து that does not affect bit rate. ஓகே, ஸோ இந்த இடத்துல 400 kilobits per secondங்கிறப்போ 400 kilobits per second தான் வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். given below are two statements. Statements 1 என்ன அப்படின்னா, the friend function and the member function of a friend function directly access a private and protected data. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ ஃப்ரெண்ட் கிளாஸ். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தாலோ அல்லது ஒரு ஃப்ரெண்ட் கிளாஸில் இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுற அந்த ப்ரிவிலேஜ் வந்து இருக்குது. ஓகே, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். தென் ஸ்டேட்மெண்ட் 2ல த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் த ப்ரைவேட் டேட்டா த்ரூ த மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் த பேஸ் கிளாஸ். ஓகே, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து டைரக்டா பேஸ் கிளாஸை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ப்ரைவேட் டேட்டா வந்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸில் இருக்க மெம்பர் ஃபங்க்ஷன் வழியாக அது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகே, இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் செட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன் எக்ஸ் எஸ்எஸ்ஐசி ஒய்ல வந்து எஸ்பிடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஓகே, இது வந்து ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸ் இது என்னது, இந்த சிம்பிள் தான் நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே ஒய். ஓகே, எக்ஸை வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகே, ரைட் அவுட்டர் ஜாயினா பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் டாட் எஸ் ஈக்குவல் டு ஒய் டாட் எஸ். எக்ஸில் இருக்கிற எஸ்ஸும் ஒய்ல இருக்க எஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும், கம்பைன் ஜாயின் பண்ணுறோம். எந்த மாதிரி ஜாயின் அப்படின்னா ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகே, ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா ரைட்ல இருக்க எல்லாமே வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்ல என்ன இருக்கு, ஒய். ஸோ ஒய்ல இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் வரணும். லெஃப்ட்ல இருக்கிறதுல எது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது மட்டும்தான் வரணும். ஓகே, அதே வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயினா இருந்தா லெஃப்ட்ல இருக்கிற எல்லா ஆல் ஆட்ரிபியூட்ஸும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நேச்சுரல் ஜாயின் அப்படின்னா எது எது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம
எடுத்துப்போம். சாட்டிஸ்ஃபை ஆகாததெல்லாம் விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். இதுல வந்து நமக்கு ரைட் அவுட்டர் ஜாயின் தான் நம்மளோட படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, இல்லையா? ஸோ ரைட் அவுட்டர் ஜாயின் ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ் டாட் எஸ் ஈக்குவல் டு ஒய் டாட் எஸ். எஸ்னா என்னது? எக்ஸ் டாட் எஸ்னா இந்த எக்ஸ்ல இருக்க எஸ், ஒய்ல இருக்க எஸ். ஓகே, ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறது. ஜே ஜே ஈக்குவலா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. தென் பி பி ஈக்குவலா இருக்கு. ஆர் ஆர் ஈக்குவலா இருக்கு. இந்த இடத்துல டீயும் ஏயும் மேட்ச் ஆகல. ஓகே, ஸோ ஈக்குவலா இருக்கிறத மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றோம். ஓகே, எக்ஸையும் ஒய்யையும் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இது ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எது மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜே 1 எம், இந்த இடத்துல ஜே ஆல்ரெடி வரதுனால நம்ம அதை இக்னோர் பண்றோம். S1 CA, தென் B2N P1 AB. இந்த 4 ரோஸும் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 ரோஸ் இல்லையா, 3 ரோஸ். எஸ், இந்த 3 ரோஸும் இருக்கணும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நமக்கு இது ஓகே. 1 2 3 MNH, அப்புறமா S1 P1 D1 CA AB DC வந்து ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இதுலயும் அதே மாதிரி 3 ரோஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இதுலயும் வந்துட்டு MNH S1 P1 D1 CA AB DC இது சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரோ தான் பார்க்கணும். ஓகே, எதுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நமக்கு ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ரைட்ல இருக்கிற எல்லாம் வரணும், லெஃப்ட்ல மேட்ச் ஆகாததை நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல டி வரக்கூடாது, ஆனா இந்த இடத்துல வந்திருக்குங்கிறதுனால இது ராங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம. அதே மாதிரி இதுலயும் வந்து டி வருது, ஸோ இதுவும் ராங். இந்த இடத்துல ஏ வருது. எஸ், ஏ வந்துருச்சா? பட் இங்க வந்து எஸ்ஐயோட வேல்யூ சியோட வேல்யூலாம் இல்ல, பிகாஸ் நம்ம இந்த ரோவை டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம நல்லா போட்டுக்கிறோம். அகெயின் இந்த H1 MD இதை வந்து சேர்த்துக்கிறோம். ஓகே, அதனால இது பர்ஃபெக்டான ரைட் அவுட்டர் ஜாயின். இது எதுவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? டி 4G, டீயை சேர்த்திருக்காங்க 4G, அப்புறமா இங்க வந்து நல், அப்புறமா எம்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷன்ல வராதுங்கிறப்போ ரைட் அவுட்டர் ஜாயின் வந்து பர்ஃபெக்டா இருக்கிறது ஆப்ஷன் 2. ஓகே, நமக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? தட் இஸ் வந்து நமக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறத மட்டும் இன்க்ளூட் பண்ணணும். பட் இது வந்து ரைட் அவுட்டர் ஜாயின்னால ரைட்ல வர டேபிள்ல இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்டும் கண்டிப்பா வந்திருக்கணும். அதனால நமக்கு ஏ வரணும், இந்த H1 வரணும், MD வரணும். பட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான இந்த எக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸான எஸ்ஐயும் சிஐயும் இல்ல, அதனால நம்ம நல் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இப்ப நம்ம பார்த்த ரைட் அவுட்டர் ஜாயின். இது மாதிரி லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்ல கேட்கலாம். ஓகே, அதுவும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே கொஸ்டின் தான் இன்னொரு டைம் கேட்டிருக்காங்க வேற ஒரு இதுல. கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன் எக்ஸ் கொடுத்து ஒய் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங், சில டைம் வந்து ஒரு டேபிள் கொடுத்து அதுல இருந்து ரிப்பீட்டடா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ், இது கொடுத்து 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, அந்த சேம் டேபிள் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜாயின் இஸ் யூஸ் டு கெட் ஆல் த டியூபிள்ஸ் ஆஃப் ரிலேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் வித் நல் வேல்யூஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா டியூபிள்ஸும், ஆல் த டியூபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ஓகே, ரெண்டையுமே இன்க்ளூட் பண்றோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் இல்லாத வேல்யூஸ்க்கு வந்து நம்ம நல் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப என்னது, எப்பவுமே எல்லா டியூபிள்ஸையுமே நம்ம இன்க்ளூட் பண்ற ஜாயின் என்ன ஜாயின் அப்படின்னா, லெஃப்ட் அவுட்டர்ல வந்து நம்ம ரைட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ராங் அப்படின்னு தெரியுது. அதே ரைட் அவுட்டர் ஜாயின்ல ரைட்ல இருக்கிறத தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், லெஃப்ட்ல வந்து மேட்ச் ஆகாததை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இதுவும் கிடையாது. நேச்சுரல் ஜாயின்னா மேட்ச் ஆகிறத மட்டும்தான் எடுப்போம், லெஃப்ட்ல மேட்ச் ஆகாததையும் இக்னோர் பண்ணுவோம், ரைட்ல மேட்ச் ஆகாதையும் இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இதுலயும் எல்லா டியூபிள்ஸும் வந்து வரும்னு சொல்ல முடியாது. பட் ஃபுல் அவுட்டர் ஜாயின் வரப்போ தான் நம்ம எல்லா டியூபிள்ஸையும் எடுத்துப்போம்,
மிஸ் ஆகிறதுக்கு நல் கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4. எப்படி ஃபுல் அவுட்டர் ஜாயின் வரும் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் இல்லையா? ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஃபுல் அவுட்டர் ஜாயின் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மேட்ச் ஆகுறது இதெல்லாம் BR வரைக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ J1 M அப்புறமா S1 CA அப்படின்னு வருது. ஓகே, S இது SI C P D. இந்த S வந்து ஆல்ரெடி நம்ம எழுதுனதுனால 1 டைம் எழுதினா போதும். நெக்ஸ்ட் B2 N P1 AB. நெக்ஸ்ட் R3 H D1 DC. இவ்வளோ நமக்கு சேர்ந்துருச்சு, ஜாயின் பண்ணது கரெக்டா அதுதானது. இனி நம்ம மிஸ் பண்ணதையும் எழுதணும். ஓகே, ஸோ மிஸ் பண்ணதையும் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா T4G எழுதுறோம். இந்த டீக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ இங்க இருக்குதா? இல்ல. ஸோ பிக்கு வந்து நம்ம நல், இங்கேயும் நல் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இதை எழுதும்போது ஏ வந்து எஸ்ஸோட வேல்யூ ஏயா இருக்கும்போது எஸ்ஐயோட வேல்யூ என்ன? அப்படி ஒரு வேல்யூவே இங்க இல்லை, கரஸ்பாண்டிங் வேல்யூ. அதனால இங்க நம்ம நல் கொடுக்குறோம், இதுலயும் நல் கொடுக்குறோம். பியோட வேல்யூ ஏயா இருக்கும்போது H1 இருக்கு, டில வரும்போது MDயா இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயினோட ரிசல்ட். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாமே பார்க்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்? 1 செகண்ட். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சீக்வென்ஷியல் சர்க்கியூட் கேட்டிருக்காங்க. ஸோ சீக்வென்ஷியல் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? சீக்வென்ஷியல்னா மெமரி இஸ் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ அதோட இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காம்பினேஷனல் சர்க்கியூட் அப்படின்னா மெமரி இஸ் நாட் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் பொறுத்தவரையில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன், சீக்வென்ஷியலில் எப்படி அவுட்புட் டிபெண்ட் ஆகும்? டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் அவுட்புட் ப்ளஸ் கரண்ட் இன்புட். ஓகே, இது வந்து சீக்வென்ஷியலோடது. அதே காம்பினேஷனலோடது என்னது அப்படின்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் கரண்ட் இன்புட் ஒன்லி. ஏன்? இங்க வந்து நமக்கு மெமரியே கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் அவுட்புட் எல்லாம் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. அதே சீக்வென்ஷியல்ல வந்து மெமரி இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையும் டிபெண்ட் பண்ணி அவுட்புட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ காம்பினேஷனல் சர்க்கியூட்டோட மெயின் எக்ஸாம்பிள் நமக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஆடர், சப்ராக்டர், தென் மக்ஸ், டிமக்ஸ், தென் என்கோடர், டிகோடர். இதெல்லாம் வந்து த அவுட்புட் ப்ரெசன்ட் ஆன் கரண்ட் இன்புட் ஒன்லி. இது நம்ம வந்து பார்த்தது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா தெரியும், நமக்கு மெமரி இருக்கும். ஸோ வந்து தட் இஸ் சீக்வென்ஷியல் சர்க்கியூட். மல்டிப்ளெக்சர் வந்து காம்பினேஷனலில் வரும். தென் கவுண்டர், கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டோட இது தேவை. ஸோ தட் இஸ் சீக்வென்ஷியலாக தான் இருக்கும். டீகோடர் வந்து கிடையாது. ஆடர் வந்து காம்பினேஷனல். இதெல்லாம் காம்பினேஷனலில் வரும். ஃப்ளிப் ஃப்ளாப்பும் கவுண்டரும் தான் சீக்வென்ஸில் வரும். ஸோ நமக்கு இந்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் A and C. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் சீக்வென்ஷியல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஆப்ஷனே மாறி போயிடும். ஓகே, இந்த இடத்துல சீக்வென்ஷியல்னால நம்ம A and C வந்து சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அல்காரிதம் இன் அ டைம் ஷேர்ட் சிஸ்டம். ரவுண்ட் ராபின் அப்படின்னாலே என்னது? நமக்கு ஒரு டைம் குவாண்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் 2 இருக்கலாம், அது 4 இருக்கலாம். ஒருவேளை யூசிங் வெரி லார்ஜ் டைம் ஸ்லைஸ் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு ஷெடியூலிங்.
ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராசஸோட மேக்ஸிமம் சைஸ் வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மத்ததெல்லாம் ஒரு 8, 6, 5, 4 அந்த மாரிலாம் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து சப்போஸ் குவாண்டம் சைஸ 10 ஆக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வர 10 வந்து வரும். அடுத்தது 8ம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அடுத்து 6ம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். 5, 4 அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு வெரி லார்ஜ் டைம் ஸ்லைஸ் நம்ம யூஸ் பண்ணோம். வெரி லார்ஜ்னா லைக் வந்து ஒரு 15னே வச்சுக்கலாமே. ஒரு 50 டைம் ஸ்லைஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, 10ம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். 8 கம்ப்ளீட் ஆகும். 6 கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாரி இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட்டு சர்வ்ட் ஷெட்யூலிங்கா வந்து அது கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. அதாவது அதோட வொர்க்கிங் பிரின்சிபல் அது மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் அதோட வொர்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எஃப்சிஎஃப்எஸ் மாதிரியே தான் இருக்கு. அதில எந்த ப்ரீஎம்ப்ஷனும் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. பிகாஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் டைம் ஸ்லைஸ். ஸோ ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டைம் ஸ்லைஸை இன்க்ரீஸ் பண்ண அது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா மாறிடும் அப்படிங்கிறது நமக்கு அப்சல்யூட்டா பார்த்ததுமே தெரியும். ஸோ நம்ம அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். How many 2 input multiplexers are required to construct a 2 power 10 input multiplexers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இதில் குடுத்தாங்க அப்படின்னாலே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஆல்ரெடி இது 2 பவர் nல தான் இருக்கு இல்லையா? ஸோ 2 பவர் 10 மைனஸ் 1 தான் வந்து கண்டிப்பா நம்பர் ஆஃப் மல்டிப்ளெக்சர்ஸ் required. Number of 2 input multiplexers requiredக்கு வந்து ஃபார்முலா இதுதான் 2 பவர் n மைனஸ் 1. ஸோ 2 பவர் 10 அப்படின்னா நமக்கு அதோட வேல்யூ தெரியும். தட் இஸ் 1024. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் நம்பரா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2 பவர் 10லாம் அந்த டைம்ல உட்காந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. 2 பவர் 10 அப்படின்னா 1024 அப்படிங்கிறது இமீடியட்டா ஞாபகம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டைம் கால்குலேட் பண்ணி அந்த டைம்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ மைனஸ் 1 அப்படின்னா 1 அப்படின்னா 1023 நான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை அப்படியே நம்ம போட்டுட்டு -1 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி சில இது வந்து நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 2 cross 1 multiplexer required to implement 16 or 1 அப்படின்னா இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ -1 இல்லையா? நமக்கு ஃபார்முலா என்ன 2 பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறது. நமக்கு வந்து இந்த இடத்துல 2 பவர் 4ன்னா தட் இஸ் 16 தான் வரும் இல்லையா? ஆல்ரெடி அவங்க வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி 16ஆவே கொடுத்துட்டாங்கங்கிறப்போ -1ங்கிறப்போ இதில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இது வந்து ஒன் வே. அல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்பராகவே பவரில் கொடுக்கல அப்படின்னா டைரெக்டாக நம்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 16 இருக்கு அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 2 என்ன கொடுத்துருக்காங்க இந்த இன்புட்டில் வந்து என்ன இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, 8 வருதா? ஸோ அகெயின் அந்த 8 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 வருதா? அந்த 4 அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 வருதா? 2 அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 இந்த 1 அகெயின் நம்ம டிவைட் பண்ண முடியாது 2ஆல். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 4 12 12 + இந்த 2 14 14 + 1 15 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஒன்ஸ் அகெயின் இதுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அந்த மார்க்ஸோட வேல்யூவை எடுத்துக்கணும். இதில் வந்து இந்த நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்பர் ஆஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட இன்புட் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, டிவைடட் பை 2. ஸோ 8 அகெயின் அந்த 8 மறுபடியும் அதே 2ஆல் டிவைட் பண்ணால் 4 அகெயின் அந்த 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 அகெயின் அந்த 2 அப்படி நம்ம ரிப்பீட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும் 2ஆல் பண்ண முடியாத நம்பர் வரது வரைக்கும். 1ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, 8 + 4 + 2 + 1 = 12 14 15 வருது. டைரெக்டாக அந்த மாதிரி 2 கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இதில் என்ன நம்பர் இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்க 1 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிரும். சப்போஸ் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக நான் இந்த மெத்தட் சொன்னேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 16 கொடுத்துருக்காங்க, இங்கே 4 இருக்குது. ஓகே, அப்போ 16/4 4 வருதா? அடுத்து அந்த 4 மறுபடி 4ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம 4ஆல் டிவைட் பண்ண முடியாதுங்கிறப்போ
இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா 4 + 1 = 5. ஓகே, ஸோ 5 வந்து ஆன்சர். அதே வந்து இப்போ 16 × 1 கொடுத்து இந்த இடத்துல 8 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 16/8 2 வரும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிறப்ப நமக்கு 2 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இதால் டிவைட் பண்ணிகிட்டே இருந்தோம், ரிப்பீட்டடாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் அந்த மார்க்ஸ் நீடட் அப்படிங்கிறது வரும். ஸோ வந்து 2க்கு மட்டும் நமக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை -1 கொடுத்துக்கலாம். எனிஹவ் வந்து மற்ற நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் இதுலேயும் அதை ஷோ பண்ணேன். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் வந்து நமக்கு இதில் கேட்டது தான், நெட்டில் கேட்டது அண்ட் கேட் அதிலலாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுலேருந்து எடுக்கிறோம்னு நினைக்காதீங்க. எல்லாமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷனில் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நல்ல தரவாக இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து நீங்கள் நல்ல போஸ்டிங் வந்து உங்கள் ஊர்லேயே வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடெண்ட்டாக பாசிட்டிவாக திங்க் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் கான்ஃபிடென்ட் மட்டும் எந்த இடத்துலையும் லூஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் நம்ம ஜாப் வந்து நமக்கு தான் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல கான்ஃபிடெண்ட்டாக 100% கான்ஃபிடென்ட்டோட படிங்க. தென் ரீகால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ. Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.